ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருமையான படம் உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். சரிங்க, யாரோட அவன் வீடியோ போடுறான், அப்புறம் ஒரு 10 நாளைக்கு ஆளே காணோம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறீங்க. வேற ஒன்றும் கிடையாதுங்க, கொஞ்சம் பிசினஸ் மேட்டரா நடந்துட்டு இருந்ததுனால சரியா என்னால வீடியோ போட முடியல. கொஞ்சம் டைம் கிடைக்காம ரொம்ப நெருக்கடியில மாட்டிக்கிட்டேன். இதுக்கு மேல நான் ஃப்ரீ தான். இன்னமேல் நம்ம சேனல்ல நீங்களே போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மேல வீடியோவா போட்டு தள்ள போறேன், அதாவது மூவிஸா போட்ட தள்ள போறேன். சரி வாங்க, செம்ம ஹாரர் படத்தை ஒண்ணு பார்ப்போம். நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி வாங்க, படத்துக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு முகமுடி யாரோ போட்டிருக்காங்க. அந்த முகமுடி தலையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தான் முகமுடியை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த முகமுடிக்கு வெளியில பாத்தீங்கன்னா நிறைய பேர், இந்த சர்ச் ஃபாதர் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஜெபிச்சு அந்த பொண்ணை அப்படியே நெருப்போட நெருப்பா எரிச்சிடுறாங்க. அதாவது ஒரு மரத்துல கட்டி அந்த பொண்ணை எரிச்சிடுறாங்க. இந்த மரத்தை மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சரி ரைட், இதுக்கப்புறம் தான் கதைய ஆரம்பிக்க போகுது. நல்ல ஒரு பெரிய சிட்டியை நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த சிட்டில நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அதோ இங்க ஒருத்தர் வயசானவர் நிக்கிறாரு பாத்தீங்களா, இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஆமாங்க, இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோவே. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ், இந்த இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி எல்லாமே வந்து அந்த பிரஸ் கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த தகவல் வீடியோ அந்த மாதிரி. அந்த தொழில் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே பிசினஸ் மெயின்டைன்ஸ் பண்ணி இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்காரு. அந்த இடத்தாண்ட ஒரு மாடு இருக்குங்க. நல்லா வெளியில வில்லேஜ் சைடு இருந்திருப்பாரு போல. அந்த மாட்டுக்கு நின்று, டே இங்க ஏதாச்சும், அதாவது மாட்டுக்கு சொந்தக்காரங்கிட்ட இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கவே, உடனே பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குங்க. அந்த சர்ச்சில் இருந்து ஒரு ஃபாதர் வெளியில வராரு. ஏப்பா உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லுது, இந்த டைம் மாடு எல்லாம் இங்க விடாத, நிறைய பேர் வந்துட்டு போற இடம். அது மட்டும் இல்லாம உன்னோட மாடு என்ன பண்ணுதுன்னா, என்னோட புட்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டுருது, ஒண்ணுமே பண்ண முடியல, அதனால உடனடியா அந்த மாட்டை இந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் ஃபாதரே சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்கவே, என்னடா அது நம்மளுக்கு எந்த நியூஸுமே மாட்டாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாருங்க. அப்படி போறப்ப அவருக்கு ஒரு வாய்ஸ் மாதிரி கேக்குது, அதாவது மனோவர மாதிரி கேக்குது. எங்க இருந்து அது கேக்குது அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மரம் பார்த்திருப்பீங்களா, அதே மரம் தான். அந்த மரத்தால நம்ம ஹீரோ போறாரு. அங்க போயிட்டு ஒரு பொம்மை மாதிரி இருக்குங்க. அந்த பொம்மைய நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த பொம்மையை கையில் எடுத்து பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப இந்த சூனிய பொம்மைலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அதைய போட்டு சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ அந்த பொம்மையோட துணியை கொஞ்சம் நீக்கிட்டு பார்க்கவே 89 என்னமோ போட்டிருக்குங்க. அதாவது ஒரு வருஷத்தோட நேம் வந்து அங்க எழுதிருக்கு. இதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கவே, பின்னாடி அந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் வந்துடும் பாக்குறான். என்னடா இது பொம்மை எல்லாம் வச்சிட்டு இருக்க அப்படின்னவே, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, டப்புன்னு அந்த பொம்மையை கீழே போட்டு தன்னோட காலால ஒரே மிதிச்ச மிதியில அந்த பொம்மை 2 துண்டா உடைஞ்சிருது. எதுக்காக நம்ம ஹீரோ இப்படி பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னேன் இல்லையா, நியூஸே கிடைக்கல, ஒரு வழியா இந்த நியூஸ் கிடைச்சிருச்சு, இந்த பொம்மைக்குள்ள இருந்து ஆவி வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சது இந்த மாட்டுக்கார பையன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ கிளிப் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறார் நம்ம ஹீரோ. அடுத்த சீனை பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொந்த சிட்டிக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் கிடையாது, ஓரளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே காருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸை வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ அப்படியே அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. அந்த கட்டத்துல முன்னாடி, அதாவது காருக்கு முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த காரோட ஸ்டேரிங்க பட்டுன்னு வளைக்கவே காரு போய் ஒரு மரத்துல முட்டியா நிக்குது. அவ்வளவுதான். நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இப்ப என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காரை விட்டு கீழே இறங்குறாருங்க. நல்ல வேலை நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அப்படியே கீழே நடந்து போயிட்டு இருக்கவே, இந்த காருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னா பாத்தீங்களா, அந்த பொண்ணை நம்ம ஹீரோ பாத்துறாருங்க. ஏய் யாருமா நீ, எதுக்குமா என் காரு முன்னாடி வந்து நின்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த கட்டத்துல அந்த பொண்ணு என்ன பண்றா, இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மரம் இருந்துச்சு பாத்தீங்களா, நம்ம ஹீரோ கூட ஒரு பொம்மையை உடைச்சு போட்டிருப்பாரு. அந்த மரத்தாண்ட போய் இந்த பொண்ணு என்ன பண்றா, மண்டி போட்டு உக்காந்து, நீங்க தான் கருத்தரே, நீங்க சொல்றது எல்லாமே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. உடனே நம்ம ஹீரோ பயவுள்ள என்ன பண்றான், அப்படியே அந்த பொண்ணை கேரி பண்ணிட்டு வீட்டுக்கு நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த பொண்ணுக்கு பேச்சு மூச்சு கிடையாது அப்படின்னு சொல்லி, சரி பேச்சு வராது அப்படின்னு சொல்லி, அப்புறம் எப்படிடா அந்த மரத்துல முட்டி போட்டு பேசினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் ஆச்சரியம். ஏன் பாக்குற உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதானே, இதே கேள்விதான் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேட்கவே, ஏப்பா கம்முனு நீ வந்து ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்க, அதனால உனக்கு வந்து அப்படிதான் கேட்டிருக்கோம், வா இப்போ உன்னை ஒரு நல்ல ஹோட்டல்ல இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல ஹோட்டல்ல இறக்கி விடுறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டேங்கிறாரு. அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில ஆகுதுங்க. நம்ம ஹீரோக்கு போன் கால் வருது. அந்த போன் கால்ல யார் கேட்டிருக்கா, ஏப்பா நீ
நீ என்னமா நியூஸ் உருவாக்கிட்டு இருக்க, ஏதோ ஒரு நியூஸ் இருந்தா தட்டி விடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இருந்து கால் அடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பையபுள்ளையும் சொல்றான், இன்னும் நியூஸ் எதுவும் வரலைங்க, ஓரளவுக்கு தான் எனக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கு, நியூஸ் வந்ததும் அட்டன் செகண்டே உங்க சேனலுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட் பண்ணிடுறான். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபாதர் யாரு சர்ச்சில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் வந்து அந்த பூஜை மாதிரி அந்த பண்ணிட்டு இருப்பாங்க போல. அந்த கட்டத்துல இந்த வாய் பேச முடியாத பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளும் அதே இடத்துல உட்காந்துருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வாய் பேச முடியாத பொண்ணு டப்புன்னு ஏதோ ஒரு குரல் கேட்டதும் வெளியில போறாங்க. அதாவது சர்ச்சை விட்டு வெளியில போறா. இவ அப்படி எங்கதான் போறா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரத்தாண்டியே போய் நின்னு அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இந்த பக்கம் திரும்பி எனக்கு பேச்சு வருது எனக்கு பேச்சு வருது அப்படின்னு சொல்லி பேசி காட்டுறா. அவ்வளவுதான், அங்க இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு வாய் மேல விரல் வைக்க எப்படிடா அந்த பொண்ணுக்கு பேச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஃபாதரியாரு வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த பொண்ணு என்ன சொல்றாருன்னா, எனக்கு பேச்சு வர வச்சதே இங்க ஒரு மாதா இருக்காங்க, அந்த மாதா தான் எனக்கு பேச்சு வர வச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே நம்மளுக்கு அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு தீம் மாதிரி காட்டுறாங்க. தீம்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மிருகம் வெட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அப்படியே பக்கத்துல வருது, மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஸ்கிரீனாட வந்து ஒரு பாக்கு பாருங்க. ஹெட்போன் போட்டு பார்த்ததுல சுத்தமா நடுங்கி போயிட்டேன். என்னடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கனவுல கண்டிருக்கான். அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஒரு ஊனமுற்ற பையனை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அவங்கள நோட்டீஸ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், நம்ம ஃபாதர் யாரு இங்க இருந்த டீம் எல்லாம் இப்ப எங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதாவது அந்த புனிதமான மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரத்தாண்ட தான் எல்லா கோஸ்டும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த கோஸ்ட்ல ஒரு கோஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, இந்த ஊனமான பையன் சொல்லிட்டு, அந்த ஊனமான பையன்கிட்ட இந்த பொண்ணு போய் அப்படியே அந்த ஊனமான பையனோட கைய பிடிச்சு உன்னால முடியும், உன்னால நடக்க முடியும், மாதா சொல்றாங்க நீ எந்திரிச்சு நட அப்படின்னு சொல்லுவேன். அந்த சின்ன பையனும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், அங்க இருக்கிறவங்க எல்லாமே சுத்தமா நம்பிட்டாங்க. ஆமா, எங்க மாதா தான் வந்து எங்களை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காடுறாங்க. அப்படியே உள்ள இருக்கிற மாதா சில கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ரத்தமா கீழே விழுவுது. வேற ரகம் இல்ல இந்த சீனை மட்டும். ஏன்டா எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக போக ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நியூஸ் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான் இந்த விஷயம் எல்லாமே கிடைக்குது. அவ்வளவுதான், நியூஸ்காரங்க எல்லாமே இந்த பொண்ணை வந்து விசாரிக்க அந்த பொண்ணு அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிரா. ஆனா நம்ம ஹீரோ கேட்கிற கேள்விக்கு மட்டும் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்றா. அப்பயே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறா. ஓகே, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தனியா ஒரு இன்டர்வியூ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்கவே அந்த பொண்ணு சரின்றா. அப்படியே இந்த மரத்தை சுத்தி, அதாவது அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரத்தை சுத்தி டென்ட் அமைக்கிறாங்க. ஆனா நம்ம சர்ச் ஃபாதரியார் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரே சந்தேகம், என்னதான் மாதாவா இருந்தாலுமே சர்ச்சுக்குள்ள வரலாம்ல, ஏன் சர்ச்சுக்கு வெளியில வரணும்? அப்படியே நம்ம அந்த ஃபாதரியார் யோசிச்சுக்கிட்டு இருக்கவே அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் எந்திரிச்சுக்கிட்டு இருக்கு. தன்னோட மூஞ்சே காட்டாத ஒரு வினோதமான சாத்தான் நினைக்கிறேன். நம்ம ஃபாதர் யார் எதை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது நம்ம ஹீரோ உடைச்சு போட்டுருப்பான் இல்லைங்களா பொம்மை, அந்த பொம்மைக்குள்ள இருந்துதான் இப்ப அந்த சாத்தான வெளியே வந்திருக்கும். உடனே நம்ம ஃபாதர் யார் என்ன பண்றாரு, அந்த பொம்மையை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரு இல்லைங்களா, அந்த பொண்ணு கிட்ட ஒரு இன்டர்வியூ வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு எப்படி இந்த சம்பவம் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, எதனால உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கு அந்த பொண்ணு, ஆமா உண்மையாலுமே நம்ம இடத்தாண்டா மாதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அந்த சர்ச்சோட ஃபாதரியார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு இங்க வர்றா, உன் வேலை என்னமோ வேலையை பாரு, நம்ம சர்ச்சுக்குள்ள வந்து இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அந்த சர்ச் ஃபாதர் சர்ச்சிலே மைக்கம் போட்டு விழுந்துடுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த சர்ச் ஃபாதருக்கு நெஞ்சு வலி இருக்கும் போல. உடனே இந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த ஃபாதரோட நெஞ்சு மேல கைய வைக்கவே, அதாவது இதயம் இருக்கிற பிளேஸ்ல கைய வைக்கவே பாத்தீங்கன்னா டப்புன்னு அந்த ஃபாதரியாருக்கு குணமாயிருதுங்க. அவ்வளவுதான், திருப்பி நியூஸ் பக்கம் பயங்கரமா இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஃபாதரியாரு இந்த இடத்துல ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது அந்த சர்ச்சுக்குள்ள ஒரு புக்கு மாதிரி இருக்கு, அந்த புக்கை எடுத்து நம்ம ஃபாதரியாரு ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா டப்புன்னு நம்ம ஃபாதரியாருக்கு ஏதோ சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அந்த பொண்ணோட ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கட்டத்துல நம்ம ஹீரோ கனவுல ஒண்ணு வந்திருக்கும். அதேவே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்ல அந்த பொண்ணுக்கு அப்படியா அதே மாதிரி இடம் இருக்கு இதுவான் பாருன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டிட்டு வரா. என்னன்னா அந்த சர்ச்சோட கராஜ் ஐட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஐட்டத்தை எல்லாமே தூக்கிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளதான் போடுவாங்களாமா. நம்ம ஹீரோக்கு பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுருது. ஆமா, என்னோட கனவுல இதே தான் வந்துச்சு, இந்த வீடியோ தான் வந்துச்சு, இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான மிருகம் வந்து என்னை அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே இந்த பக்கம் நம்ம ஃபாதரியார் தான் காட்டுறாங்க.
நம்ம ஃபாதரியார் என்ன பண்றாரு, சர்ச்சுக்குள்ள போயிட்டு இருக்கவே அந்த பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்தாண்ட பாவ மன்னிப்பு கேட்க யாரோ வந்திருக்காங்க. உடனே நம்ம ஃபாதரியார் என்ன பண்றாரு, சரி பாவ மன்னிப்பை கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போய் உட்காந்து கர்த்தரை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம்லாம் சொல்லி முடிக்கிறாரு. சொல்லுமா நீ என்ன பாவம் பண்ண, நான் அந்த கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கேன் உன்னோட பாவத்தை எல்லாம் நீக்கிடுவாரு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவே அந்த பக்கம் தூக்கி வாரி போடுது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா இந்த சாத்தான் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லுது, நான் இப்போ உன்னை கொல்ல போறேன், அதுக்கு எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளவுதான் நம்ம ஃபாதரியாரு வாய் அடைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த இது இருக்கு பாத்தீங்களா சாத்தான், நம்ம ஃபாதரியார் பக்கத்துல டப்புன்னு அப்படியே ஸ்கிரீனும் பிளாக் ஆகுது. அப்படியே அதே கட்டத்துல நம்ம ஹீரோ பைபிள்ல இந்த சர்ச்சுக்குள்ள வராரு. அப்படி நம்ம ஹீரோ பார்த்ததும் இந்த ஃபாதரியாரு தூக்கு கையில தூக்கு மாட்டி செத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் நம்ப வச்சிருச்சு. ஆனா நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. அவர் எதுக்காக சாகணும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு இல்லைங்களா நம்ம ஹீரோ, அந்த இன்டர்வியூவை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்றப்ப அந்த உருவம் இந்த கம்ப்யூட்டர்ல மாட்டிருது. அதுதாங்க அந்த சாத்தான் உருவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த லேப்டாப்ல மாட்டிருது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க டப்புன்னு லேப்டாப்குள்ள இருந்து அந்த உருவம் வரும் பாருங்க. அவ்வளவுதான் அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு கூட்டு போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூடயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த கரேஜ் வீட்டுக்கு போறாரு. அப்படி போறப்ப இந்த சர்ச்சுக்குள்ள நிறைய சிலைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிலைகள் எல்லாமே ஒரு துண்டை போட்டு பொத்தி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள அப்படி என்னதான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடி வந்திருக்காங்க. அப்படியே சர்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சடங்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த புக்கை கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது இந்த புக்ல நம்ம சர்ச் ஃபாதர் பார்த்துட்டாரு இல்லைங்களா, அதனால அந்த சாத்தான் என்ன பண்ணுது, நம்மளோட விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலே இவனை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சர்ச் ஃபாதரை போட்டு தள்ளியிருக்கோம். அதே டைப்ல தான் நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு, இந்த புக்ல இருக்கிற மேட்டர் எல்லாத்தையும் படிச்சு பாத்துறாரு. இப்ப உங்களுக்கு உண்மையை சொல்றேன் பாத்துக்கோங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சீனை பார்த்திருப்பீங்க, முகமுடி போட்டுட்டு அவளை அடியடின்னு அடிச்சு கொடுமை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளோட ஆவியை எடுத்து ஒரு பொம்மைக்குள்ள போட்டு சீல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொம்மையை எடுத்துதான் நம்ம ஹீரோ பயப்புள்ள என்ன பண்ணுவான், நல்ல ஒரு கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. அதனால அந்த பொம்மையை பாத்தீங்கன்னா காலால உதைச்சி உள்ள இருக்கிற ஆவியை வெளியில கொண்டு வந்து நான் தான் மாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாத்தான் தான் வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு கிட்ட வாய் பேச வச்சு சாத்தான் அப்படியே மாதாவா அதாவது கடவுளா சொல்லி நம்பிக்கை காட்டுது. அது சரிடா, ஒரு பக்கம் கெட்டதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுதுல அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதுதான் கிடையாது. அதாவது இந்த சாத்தானோட வழி என்ன தெரியுங்களா, இப்படி இந்த மனுஷ பயலுகளா இருக்கானுங்க பாத்தீங்களா, முழுசா அந்த மரத்தாண்ட போய் வழிபடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கடவுளை வழிபடுற மாதிரியே அந்த சாத்தான வழிபட்டா என்ன ஆகும், அப்ப அந்த சாத்தானோட பவர் இருக்கு பாத்தீங்களா, அதுவே இன்க்ரீஸ் ஆகும்ல. அதுக்காக தான் இந்த சாத்தான் என்ன பண்ணுது, இவ்வளவு தூரம் வழிபட்டுக்கிட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பைபிள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு பைபிள் இருக்குல்ல, அந்த பைபிள் அதாவது பழமையான பைபிள் எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் உண்மையாலும் ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அங்க ஒரு மாதா சிலை இருக்குங்க, அந்த மாதா சிலையில இருந்து உடைச்சுக்கிட்டு வெளியில வரும். அப்படியே அந்த சீனை நம்ம ஹீரோ நேருக்கு நேரா பாக்குறான். அதாவது அந்த சாத்தான நேருக்கு நேரா பார்த்து வாயை பொழந்துகிட்டு இருக்கான். அப்படியே அந்த சாத்தான் நம்ம ஹீரோவை கொல்ல வருவே அந்த இடத்துல அந்த சர்ச் ஃபாதரோட அசிடென்ட் வருவான். அந்த ஃபாதரியார் என்ன பண்றான், அப்படியே ஒரு கையில சிலவை வச்சுக்கிட்டு புக்ல இருக்கிறத படிச்சுக்கிட்டு இருக்கவே அந்த புக்ல இருக்கிற எழுத்து எல்லாமே தண்ணியா கீழே ஊத்துது. உடனே வாய் மூலமா ஒரு ஜபத்தை பாத்தீங்கன்னா அப்படியே படப்படன்னு படிக்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்டதுமே அந்த சாத்தான் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த விட்டு அப்படியே பதறி அடிச்சு ஓடி போகுதுங்க. அப்புறமேட்டுதான் நம்ம ஹீரோவே புரிஞ்சுக்கிறான், ஆமா இந்த மாதிரி சாத்தான் இருக்கிறதெல்லாம் உண்மையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்புறம் இந்த ஃபாதரியாரு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த பெரிய ஃபாதரியார் சொல்றாங்க. ஆனா அந்த பெரிய ஃபாதரியார் என்ன பண்றாங்க தெரியுங்களா, இந்த தூக்கு மாட்டின ஃபாதரியார் கிடையாதுங்க, அவனுக்கு அடுத்ததான் ஓரளவுக்கு நல்ல பெரிய ஃபாதரியாருன்னு வச்சுக்கோங்க. புது கேரக்டர் ஓகேங்களா, மொத்தம் 3 ஃபாதரியாரு, அசிடென்ட் அப்புறம் தூக்குல செத்தவன், கடைசியா இவன் தான் சரிங்களா. அவ்வளவுதான். அந்த மரத்தை சுத்தியுமே பயங்கரமா டென்ட் கிண்ட்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு அப்படியே மக்கள் எல்லாமே பயங்கர கூட்டமா கூடிட்டாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்தை இப்போ வழிபட போறாங்க. அதை தடுக்கிறதுக்கு இந்த அசிடென்ட் ஃபாதரியாருமே அப்புறம் நம்ம ஹீரோனி எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கவே பட்டுன்னு அங்க ஒரு இயேசுநாதர் சிலை இருக்குங்க. அந்த சிலை நெருப்போட எரிஞ்சு அப்படியே அந்த சின்ன ஃபாதரியார் மேல உளுந்து அந்த இடத்துல செத்து போறான். பக்கத்துல இருக்கிற அந்த இயேசுவோட சிலை இந்த மாதிரி கடவுள் சிலையில இருந்து அப்படியே ரத்த கண்ணீரா ஊத்துது. இத பார்த்ததுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோனியும் அந்த இடத்தை விட்டு பதறி அடிச்சு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஃபாதரியார் என்ன பண்றான், எல்லாத்தையும் வழிபட சொல்றான். எல்லாரும் வழிபடுங்க, இப்ப அந்த கடவுள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வராரு இதோ
வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் பேச முடியாத பொண்ணதான் காட்டுறாங்க. அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கடவுளை பார்க்கணுமா, கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த சாத்தானோட ஆவி பாத்தீங்கன்னா இந்த வாய் பேச முடியாத பொண்ணுக்குள்ள பூந்துருது. அதாவது மொத்தமா பூந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது, ஓரளவுக்கு இவளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கட்டத்துல நம்ம ஹீரோ பயபுள்ளதான் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு கட்டுக்கதை, நான் தான் அந்த கட்டுக்கதையை உருவாக்குனேன். ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் ஒரு பிரஸ், நான் உருவாக்குன கதையை தான் இவங்க வந்து படம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய் பேச முடியாத பொண்ணு கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கக்கறான். அந்த வாய் பேச முடியாத பொண்ணு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறா. அப்படியே பின்னாடி இருக்கிற மரம் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அங்க இருக்கிற சிலுவை எல்லாமே, அதாவது மரத்துல கட்டி வச்சிருந்த சிலுவை எல்லாமே அப்படியே நெருப்பால கொந்தளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா டோட்டல் மரமா இருக்கு பாத்தீங்களா, அந்த மரமே நெருப்பால எரியவே அந்த மரத்துக்குள்ள இருந்து இப்பதான் தான் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு சாத்தான் அப்படியே அந்த பெரிய ஃபாதரியார் முன்னாடி எந்திரிச்சு நிக்குது. எந்திரிச்சு நின்னதுமே அதோட பெரிய பெரிய கைகள் எல்லாம் பார்த்து இந்த ஃபாதரியார் மிரண்டு போறான். அப்படியே பாத்தீங்கன்னா அது ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு இருந்துச்சுல்ல ஸ்டார்டிங் சீன்ல இருந்து இப்போ வரைக்குமே, அந்த மாஸ்க இப்பதாங்க நம்மளுக்கு காட்டுறாங்க. அதாவது கழட்டி காட்டினா நம்மளோட தோல் உறிஞ்சி உள்ள இருக்கிற எலும்பு மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கவே இந்த பெரிய ஃபாதரியை சிலவை எடுத்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லவே அப்படியே அந்த மிருகம் என்ன பண்ணுது, சரி அந்த சாத்தான் என்ன பண்ணுது, அந்த ஃபாதரியாரை கொண்டு முடிச்சுட்டு உடனே நம்ம ஹீரோவை கொல்ல வரவே டப்புன்னு இந்த வாய் பேச முடியாத பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு நெஞ்ச காட்டிடுறா. உடனே இந்த சாத்தானுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னே தெரியல, அப்படியே பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு அவளுக்கு பார்த்தா, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம இந்த சாத்தானால அந்த வாய் பேச முடியாத பொண்ணுக்கு ஒரு ப்ராஃபிட் நடந்திருக்கும். என்னது, அந்த பொண்ணுனால வாய் பேச முடியும். அப்படி பண்ணதுனால உடனே இந்த சாத்தா என்ன பண்ணுது, இந்த ஹீரோவை கொள்ளலான்னு போகவே நம்ம ஹீரோக்கு முன்னாடி அந்த வாய் பேசாத பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவன் நடுவுல போயிடுறா. அப்படின்ற பட்சத்துல வரம் கொடுத்ததே இந்த சாத்தான் தான். அந்த வரத்தையே கொன்னா இதுக்கு என்ன நிலைமை, அதே தான் பாருங்க. அதனால அந்த வரத்தை திருப்பி எடுத்துக்கிற மாதிரி தானே டப்புன்னு என்ன ஆகுது, அப்படியே ரிப்பீட்டா அடிச்சு அந்த சாத்தா அந்த இடத்துல செத்து போகுது, தூள் துளாயி. அவ்வளவுதான், அந்த பொண்ணை அப்படியே நம்ம ஹீரோ தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியோ அந்த பொண்ணு உயிரோட இருக்கா. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணை திருப்பி வந்து பாக்குறாரு. சேம் அதே சர்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்ச்சாண்டே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சர்ச் தாண்டி பின்னாடி போறான். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாதரியார் கல்லறை இருக்கு பாத்தீங்களா, அதே இடத்துலதான் இந்த பொண்ணு நின்றுட்டு இருப்பா. அந்த ஃபாதரியார் கல்லறாண்ட அதே இடத்துல நம்ம ஹீரோவும் போய் நிக்கிறாரு. அப்படி நின்னதுமே அவ்வளவுதான், படம் இதோட க்ளோஸ் ஆகுனா கடைசி சீன்ல ஒண்ணு காட்டுவாங்க, திருப்பியும் மாதா கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் விழுவுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு படம்